நிலை ஊழியங்களை குறித்து சொல்லப்படுது. புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரைத்திருக்க கடவன், பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன், முதலாளியானவன் ஜாக்கிரதையாக இருக்க கடவன், இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். 4 விதமான உதவி நிலை ஊழியங்கள். முதல் ஐந்து ஊழியங்கள் தலைமைத்துவ ஊழியங்கள், அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள், போதகர்கள், சுவிசேஷர்கள் சொல்லி பார்த்தோம். இங்க பார்க்கிறோம் இன்னும் ஒரு 4 ஊழிய அழைப்புகளை பற்றி இங்க ஆழ்வார் வேதம் சொல்கிறது. அது துணைநிலை ஊழியங்கள், புத்தி சொல்லுகிறதான ஒரு ஊழியம். நேற்று தினத்தில் கூட வந்த ஊழியக்காரர் சொன்னார், எனக்கு நான் ஃபேமிலிக்கு கவுன்சிலிங் கொடுப்பதற்கு என்னை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். இந்த கவுன்சிலிங் கொடுக்கிற ஊழியத்தை இந்த வேத அழகாய் சொல்லுது, ஒரு உதவி நிலை ஊழியமாக, தலைமைத்துவ ஊழியமாக இல்லை, இது ஒரு உதவி நிலை ஊழியமாக இந்த அழகா சொல்லுது. புத்தி சொல்லுகிற ஒரு ஊழியம் வேதத்துல பார்க்கிறோம். பவுலோடு கூட இருந்ததான அந்த சீலா அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்டதான புத்தி சொல்லுகிற ஒரு ஊழியத்தை அவங்க செய்திருக்காங்க. தீர்க்கதரிசிகளாய் அவங்க இருந்தபடியினால அவங்க புத்தி சொல்லுகிற காரியத்துல அவங்க சபையை திடப்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். புத்தி சொல்லுகிறது எல்லாருமே சொல்ல முடியும். புத்தி சொல்லுகிறதான ஒரு ஊழியத்தை எல்லாருமே சொல்ல முடியும். ஆனால் இதற்கென்றே சில பேரை கவுன்சிலிங் மினிஸ்ட்ரிக்காக தேவன் விசேஷமா, அவங்க பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலராக இருக்க மாட்டாங்க, அவங்க தீர்க்கதரிசிகளாக இருக்க மாட்டாங்க, அவங்க போதகர்களாக இருக்க மாட்டாங்க, அவங்க சுவிசேஷர்களாக இருக்க மாட்டாங்க, அவங்க மேய்ப்பர்களாக இருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா புத்தி சொல்லுகிற ஒரு ஊழியத்தை, ஆலோசனை தருகிற ஒரு ஊழியத்தை அவங்க செய்வாங்க. புத்தி சொல்லுகிறவன் பாருங்க, ஒரு மனிதனை ஈஸியா அவங்க தவறை சுட்டி காட்டி அவங்கள அழகா லிஃப்ட் அப் பண்ணுவாங்க, அவங்கள ஊக்கப்படுத்துவாங்க, உற்சாகப்படுத்துவாங்க. புத்தி சொல்லி நம்ம பார்க்கிறோம். நாத்தான் தீர்க்கதரிசி தாவீது பாவம் செய்த போது அழகாய் கண்டித்து உணர்த்ததை பார்க்கிறோம். அதே நேரத்துல அழகாக புத்தி சொல்வதையும் பார்க்கிறோம். ஒரு பக்கம் கண்டித்து உணர்த்தினாலும் இன்னொரு பக்கம் புத்தி சொல்லுகிற ஒரு காரியத்தை அந்த நாத்தான் தீர்க்கதரிசி அழகாய் அங்கே சொல்வதை நம்ம பார்க்கிறோம். புத்தி சொல்லியது அதை சொல்ல, தலைமைத்துவத்துல ஊழியத்தை உடையவங்களும் இந்த புத்தி சொல்லுகிற ஊழியத்தை செய்ய முடியும். ஆனால் தேவன் சிலரை புத்தி சொல்லுகிற ஊழியத்துக்காகவே பிரத்யேகமாய் ஆண்டவர் வடிவமைத்திருக்கிறார். ஏன் இதுல பாத்தீங்கன்னா புத்தி சொல்றது ஒரு பெரிய ஊழியமா அப்படின்னு கேட்போம். ஆனால் இன்றைக்கு ஆண்ட வேதத்தை பார்க்கணும், தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவாங்க. வேதம் பார்க்கணும். என்ன தரிசனம், என்ன தீர்க்க தரிசனம்னா, ஒரு சரியான வழிநடத்துதலை சொல்லக்கூடியதான மனிதர்கள் இல்லைன்னா அங்க சீர்கட்டு போவாங்களாம். நம்ம பால் யாங்கிச்சோ அந்த தேவ மனிதருடைய சபையில பார்ப்போம். ஆனால் அந்த மனிதர் நல்ல ஒரு போதகராக அவர் இருந்திருக்கிறார், அப்போஸ்தலராக இருந்திருக்கிறார். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு பிரசங்கத்துல அநேக ஆலோசனைகளை தான் தருவார். வேதத்தை படித்து எல்லாருமே என்ன பண்ண முடியும், வேதத்தை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் புத்தி சொல்லி அவங்கள கட்டி எழுப்புகிற ஒரு காரியத்தை தான் நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவங்களுக்கு பிரதானமா இது செயல்படும். ஆனால் தேவன் அவர் சொல்றாரு, நான் பிரசங்கத்தை விட நான் ஆலோசனைகளைத்தான் நான் அதிகம் சொல்றேன். பிரசங்கன்றது ஒரு சத்தியத்தை எடுத்து விளக்கம் காட்டுவது, புத்தி சொல்லுவதல் என்பது ஒரு மனுஷனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கக்கூடியதான தவறுகளை சுட்டி காட்டி அவங்களை கீழே விழுந்து விடாதபடி தற்காக அவங்களை தூக்கி நிலைநிறுத்துகிற ஒரு காரியத்தை தான் இந்த புத்தி சொல்லுகிற ஊழியம் செய்யறாங்க. இந்த சீலா எல்லாம் அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த புத்தி சொல்லுகிறதை தான் அவங்க என்ன பண்ணாங்க, பவுல் பர்னபா இவங்க எல்லாருமே எங்க சபையில இருக்கிறாகவும் போதகராகவும் இருந்தாங்களாம். புத்தி சொல்லி திறப்படுத்தினாங்க என்று சொல்லி பார்க்கலாம். புத்தி சொல்லுகிற ஒரு ஊழியத்தை ஆண்டவர் சபையில ஒரு முக்கியமான ஒரு துணைநிலை ஊழியத்தை ஒரு முக்கியமான ஊழியமா வைத்திருக்கிறார். அப்ப புத்தி சொல்லுகிற ஊழியத்தை எல்லாருமே செய்ய முடியும். நம்ம பார்ப்போம்னா, சபை கூடி வருவதை விட்டு விடாதீங்க. அப்படி சபை கூடி வராது இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுங்க, சொல்லி அவங்க என்ன பண்ணுங்க, சபைக்குள்ள கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு யாருக்கு சொல்லப்பட்டதுன்னா விசுவாசிகளா இருக்கக்கூடியவர்களுக்கு தான் சொல்லப்பட்டது. ஒரு விசுவாசி எனக்கு கூட நேற்று முன்னாடி பேசுறேன், நம்ம சமய சாப்பிட ஒருத்தவங்கள்ட்ட பேசுறேன். ஒருத்தவங்க வரல, அதுக்காக நான் இது புத்தி கேட்கும்போது சொன்னாங்க. நான் போய் கேட்டேன் என்ன சொல்லுவாங்க, நான் போய் சொன்னா என்ன சொல்லுவாங்க, நீங்க ஏன் என்கிட்ட பேசுறீங்க, நீங்க என்கிட்ட பேச வேண்டாம், ஊழியர்கள் இல்லையா, நீங்க ஏன் பேசுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் சொன்னேன், சபைக்கு உங்களை கர்த்தர் வைத்திருக்கிறாரு, ஒரு மூப்பராக வைத்திருக்கிறார்.
வேதமும் சொல்லுது, அழகா சொல்லுது. என்ன சொல்லுது? நீங்க என்ன பண்ணுங்க, சபை கூடி வருதுன்னு ஒருத்தவங்க விட்டுட்டாங்கன்னா நீங்க பாப்பீங்கன்னா, நீங்க போய் என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுது. சொல்லுங்கன்னு சொல்லுது. அப்ப இந்த வேலையை யார் செய்வான்? பாஸ்டர் சொல்லணுமா? பாஸ்டருக்கு ஒரு விசுவாசத்துக்கு வருத்தம் வைத்துக் கொள்ளுங்களா. இதை போயிட்டு பாஸ்டர் போய் உட்காந்துக்கிட்டு அந்த விசுவாசிக்கிட்ட போயிட்டு பேசணும்னா வச்சுங்களேன், பாஸ்டர் மேலதான் கோபமா இருக்கிறாங்க. பாஸ்டரே போய் பேசலாம் எப்படி இருக்கும்னா, என்ன சொல்றது, எரிகிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி இருக்கும். எரிகிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி இருக்கும். அதுதான் அழகா வேதம் சொல்லுகிறது. என்ன பண்ணுங்க, சபையில இந்த புத்தி சொல்லுகிற ஊழியத்தை உடையவர்களா இருக்கிறவங்க நீங்க போய் என்ன பண்ணுங்க, அந்த காரியத்தை சபைக்கு ஒருத்தவங்க வரலன்னா அவங்கள போய் சந்தித்து அவங்களுக்கு போய் நீங்க என்ன பண்ணுங்க, ஆலோசனை சொல்லி அவங்க மீண்டுமா நீங்க சபைக்குள்ள கொண்டு வாங்க. ஆனா சில இடங்களில் நடக்கிறது என்னன்னா, அவங்க போய் சொல்லும் போது 1, 2, 3 சொல்லி இருக்கிறதையும் முடிச்சுட்டு வந்துடுவாங்க. அதனாலதான் நான் அசூரி நான் சொல்லுவேன் நீ பேசு, ஆனா நீ பேசும்போது எப்படி பேசணும், உடைச்சல் மாதிரி பேசக்கூடாது. நீ பேசுறது அங்க நீ எப்படி சொல்றது, இந்த மெய்ப்பனா இருக்கிறவங்களுக்கு ஒரு இருதயம் இருக்குது. என்ன இருதயம்னா, ஒரு விசுவாசியை ஈஸியா என்ன பண்ண மாட்டாங்க, விட்டு கொடுத்துட மாட்டாங்க. ஒரு ஈஸியா மெய்ப்பனா இருக்கிறவங்க போ அப்படின்னு போய் என்ன பண்ண மாட்டாங்க. அவ்வளோ ஒரு மெய்ப்பனா இருக்கிறவங்க கண்டிப்பா செய்ய மாட்டாங்க. என்ன வேதம் சொல்லுது, தொழுவத்தில் 100 ஆடுகள் இருந்தாலும் ஒரு ஆடு காணாம போயிடுச்சுன்னா அந்த ஒரு ஆடை தேடிதான் அந்த மெய்ப்பனுடைய இருதயங்கள். ஒரு ஆடை போயிட்டு 99 ஆடை விட்டுடுவாங்கன்னா இந்த ஒரு ஆட்டை தேடி போய் இந்த ஒரு ஆட்டை கண்டுபிடிச்ச உடனே சந்தோஷப்பட்டு தோல் மேல தூக்கி போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்து காணாம போன ஆடு என்ன ஆயிடுச்சு, கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவாங்க. அப்ப மெய்ப்பனுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்குது, அவங்க ஒரு ஆடு போனாலும், ஏன்னா உண்மையான ஒரு மெய்ப்பனா இருந்தா அவங்க மூலமா ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆத்மாவா இருந்தா உண்மையாகவே அந்த மெய்ப்பனுடைய இருதயம் என்ன பண்ணும், கஷ்டப்படும், வேதனைப்படும். ஈஸியா அவங்க தவறே கூட செய்திருக்கலாம், அவன் பாவமே கூட செய்திருக்கலாம். அப்படிப்பட்ட ஆத்மாவுக்காகவும் தன் பிள்ளைங்க கீழே விழுந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம், கீழே விழுந்துட்டா சரி போ, இது மாதிரி தப்பு பண்ணாத போ. ஆண்டவரே அப்படிதான் சொன்னார். பாவத்துல விழுந்ததான அந்த ஸ்திரீயை பார்த்து சொன்னா என்ன சொன்னாரு, இனி என்ன பண்ண அவங்களுக்கு கொண்டு யாருக்கு சொல்றது, ரெண்டு இடத்துல சொல்லுவார். 2 இடத்துல ஆணுக்கும் சொல்றாரு, பெண்ணுக்கும் சொல்றாங்க. உனக்கு பேர் வராதபடிக்கு பாவம் செய்யாதுன்னு சொல்லிட்டு அது வேற ஒரு நபருக்கு சொல்றாரு நினைக்கிறேன். ஒரு மெய்ப்பனுடைய இருதயம் என்னன்னா, அந்த கையும் களமா பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ இருக்கிறார், அவளை பார்த்து கூட அப்படிதான் சொல்றாரு. மெய்ப்பனுடைய இருதயம் என்னன்னா, அந்த ஆத்துமாவை ஆண்டவர் எப்படியாயிலும் கர்த்தர் தன் நன்மையில சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் ஒரு மெய்ப்பனுடைய இருதயமா இருக்கு. அதனாலதான் மெய்ப்பர்கள் பொதுவாக எனக்கு ஆண்டவர் ஊழியத்தை தருவது 6 நாட்கள்ல ஆண்டவர் எனக்கு ஆண்டவர் கொடுத்த வசனமே, மெய்ப்பனா இராதவன் ஓனாய் வரும்போது ஆடுகளை விட்டு ஓடி போய்விடுவான். மெய்ப்பனம் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கும். ஒரு மெய்ப்பனா இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆடு ஒரு ஓனாய் பட்சிக்குமானால் ஏதோ ஒரு பாவத்துல விழுந்துருவாங்கன்னா அவங்கள கண்டுக்காம விட்டுடுவாங்க. ஆனால் மெய்ப்பனா இருக்கிறது எவ்வளவு வாக்குத்தத்தம் கொடுத்து நாங்கள் அழைத்திருக்கலாம். ஆனா எனக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது இப்படி சொல்லிதான் முதல் சபை ஊழியத்தை நான் கையில் எடுத்து 6 மணி நாட்கள் ஆண்டு இந்த வசனங்களுக்கு கொடுத்ததை நான் அழைத்தாரே. மெய்ப்பனாய் இராதவன் ஓனாய் வரும்போது ஆடுகளை விட்டு போய்விடுவான். தாவீதும் நல்ல ஒரு மெய்ப்பனாய் இருக்கிறார். இந்த மெய்ப்பன் என்ன பண்றாரு பாருங்க, ஆடு வருது, சிங்கம் வருது, கரடி வருது, எல்லாம் வரும்போது யோசிச்சு பாருங்க, அந்த ஒரே ஒரு ஆடு 3 ஆடு வச்சிருக்கிறார். அந்த ஆடை பட்சிக்குது, பட்சிக்க வருது. ஆனால் அது ஆவிது நல்ல ஒரு மெய்ப்பனா இருந்தபடினால அந்த சிங்கத்துடைய ஆடையை பிடித்து அடித்து கிழித்து அதை கொண்டு போட்டு அந்த ஆட்டுக்குட்டியை பாதுகாக்கிறார். இதுதான் ஒரு மெய்ப்பனுடைய இறுதி. அதனால இப்ப பாருங்கன்னா, இப்ப என்னன்னா, இப்ப என்ன விதத்துல ஒரு பாஸ்டருக்கு ஒரு புத்தி சொல்கிறவர்கள் உதவியா நிக்க முடியும்னா, பாஸ்டர் எல்லா இடத்துலயும் போயிட்டு பாஸ்டர் கோபம் வந்துருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு விசுவாசியை குறித்து அவன் செய்யற தவறு ஒரு தவறாக வைத்துக் கொள்ளுங்களேன், அங்க போய் பாஸ்டர் போய் அட் பண்ணாருன்னா இன்னும் பிரச்சனைகள் பெருசாயிடும். அதனால அங்கதான் யாரும் தேவைப்படுறாங்க, அந்த புத்தி சொல்லுகிற ஊழியத்தை உடையவர்கள் தேவைப்படுறாங்க. ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க, பிரச்சனையோட கூட இருக்கிறாங்க, அந்த நேரத்துல யார் போகணும், அந்த புத்தி சொல்லுகிற ஒரு அழைப்பை உடையவர்கள் போகணும். போயிட்டு நேற்று யாரும் அந்த ஊழியர் சொன்னார், என்ன சொன்னாரு,
சில பேர் சமாதானம் அருமையா நல்லா அந்த போவாங்க, நிறைய வார்த்தைகள். சில பேர் பிரச்சனையான சூழ்நிலை போய் ஆலோசனை கேட்பாங்க, யார்கிட்ட கேட்பாங்க? அம்மாட்ட கேட்பாங்க, அப்பாட்ட கேட்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்பாங்க, சொந்த பந்தங்கிட்ட கேட்பாங்க. கேட்டுட்டு என்ன பண்ணுவாங்க? அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்படியே அவன் பண்ணிட்டான், அவன் கொள்ளாத மனுஷன், அவன் விட்டுட்டு வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொன்னார். நீ மனிதனிடத்தில் ஆலோசனை கேட்கக்கூடாது, நீ ஆனால் தேவ மனிதர்கிட்ட கேட்கலாம். மனுஷன்கிட்ட கேட்கக்கூடாது. ஆனால் தேவ மனிதர்கிட்ட, தேவ மனுஷன்கிட்ட, தேவ ஆவியினால் நடத்தப்படுகிற மனிதர்கிட்ட கேட்கலாம். ஆனால் அதை விட ஒரு அருமையான வார்த்தை சொன்னாரு, வேதத்தில் ஆலோசனை கேட்பாயானால், நீ வேதத்தில் ஆலோசனை கேட்பாயானால் கண்டிப்பா வேதம் உனக்கு என்ன பண்ணும்? ஆலோசனை கொடுக்கும் அப்படின்னு. நம்ம அதுக்கு ஒரு நல்ல மனநிலை வேணும். உடனே கோபத்தோடு நிலைமையில நீ பைபிள் படிச்சீங்கன்னா வேற மாதிரி கூட தான் வரும். நிதானத்து நீங்க போய் வேதத்தை எடுத்து வைத்து நீங்க வாசிப்பீங்கன்னா வேதத்தின் மூலமா ஆண்டு என்ன பண்ணுவாரு? ஆலோசனை கொடுப்பார். எப்படி கோபமான ஒரு மனநிலைமையில நம்ம என்ன பண்ணக்கூடாது? வேதத்தை நம்ம ஒரு முடிவே எடுக்கவே கூடாது. கோபமா இருக்கிற சூழ்நிலையில, ஒரு பிரச்சனைகள்ல, ஒரு சூழ்நிலைகள்ல முடிவு எடுத்தோம்னா அது முடிவு நிறைய நேரங்கள்ல தவறாய்த்தான் போய்விடும். அதனால நிதானிக்கணும், பிரச்சனைகளை போடணும், அமைதியா விட்டுறணும். அதன் பிறகு ஆண்டவரே என்ன பண்ணுவாரு? அதுல நமக்கு நல்ல ஒரு மைண்டை கொடுத்து பைபிள் பார்ப்போம்னா பவுலும் பர்னபாவும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. இந்த மாட்டுக்காக சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஆனா பாத்தீங்கன்னா சண்டை பயங்கர காரசாரமா சண்டை போகும்போது பர்னபா என்ன பண்றாரு? அப்படி சுட்டா என்ன பண்றாரு? கிளம்பி என்ன பண்றாரு? மாட்டை கூட்டுக்கு என்ன பண்றாரு? கிளம்பி போயிடுறாரு. ஆனா என்ன ஒரு காரியம்னா, மார்க்கு அந்த புக்கை எழுதுறாரு, சுவிசேஷ புத்தகத்தை. அதன் பிறகுதான் மார்க்கு எழுதிருப்பாரு போல. இந்த இன்சிடென்ட் பவுலுக்கும் பர்னபாவுக்கும் சண்டை மார்க்குவை கூட்டுக்கிட்டு பர்னபா போறாரு. ஆனா அந்த மார்க்கு கூட ஊழியத்தை நிலை நின்றுட்டாரு. கடைசியா மார்க்கை பத்தி பவுல் எழுதுறாரு, இவன் எனக்கு முன்னால பிரயோஜனம் பண்றவன் இப்ப மிகுந்த பிரயோஜனம் உள்ளவன் அப்படி எழுதுறாரு. ஆனா பர்னபா கதை என்ன ஆச்சுன்னா ஒண்ணுமே தெரியல. ஆனா அதே சண்டை பவுலுக்கும் பர்னபாவுக்கும் சண்டை நடக்குது. மார்க்கு நிமித்தம் மார்க்கு போயிட்டாரு, அவர் போயிட்டாரு. ஆனா பவுலோ கர்த்தருடைய கிருபைக்கு சகோதரர்களாலே ஒப்புவிக்கப்பட்டு அடுத்த ஊழியத்தை சீலாவை தெரிந்து கொண்டு அவர் ஊழியத்திற்கு போகிறார். அப்ப என்ன பண்றாரு? தேவனுடைய சட்டத்தின்படி யுத்தம் பண்ணணுமா, சட்டத்தின்படி போர் செய்யணுமா. நம்ம என்ன பண்ணணும்? சட்டத்திட்டத்தின்படி. அப்ப வேற என்ன சொல்லுது? அவர் சண்டை போட்டுக்கிட்டு அவர் சூழல் போகும்போது அறிந்த நிலையில தான் அவர் அங்கிருந்து சகோதரர்கள்ட்ட கிருபிக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு அவர் மறுபடியும் தன் ஊழிய ஓட்டத்தை என்ன பண்றாரு? மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. மனுஷனுடைய கோபம் என்ன பண்ணாதான் தேவனுடைய நீதியை ஸ்டேட்மெண்ட் சொன்னார். எங்க பாஸ்டருக்கு பயங்கர கோபம் வரும் அப்படின்னு சொன்னார். நல்ல சாட்சி கிடையாது. எங்க பாஸ்டருக்கு பயங்கர கோபம் வரும். ஆனா கோபம் வர்றது எல்லாருமே ஒரு பேய்க்கு வருது, பிசாசுக்கு எல்லாருமே வருது. ஆனா கோபத்தை கட்டுப்படுத்த தெரியுது பாருங்க ஒரு மனிதன், அவன் தான். கோபம் வரணும், பேயை பார்த்தா வரணும், பேயுடைய கிரியைகளை பார்த்தா வரணும். மற்றபடியான சூழ்நிலைகளை கோபத்தை அடக்கட்டு. அப்ப பாருங்க, ஒரு ஊழியக்காரர்களாக நேரடியாக கணவன் மனைவி சண்டை போட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல யார் தேவைப்படுறாங்க? ஒரு புத்தி சொல்லுகிற ஒரு ஊழியத்தை இது எல்லா விசுவாசிகளும் செய்ய முடியும். தீர்க்க தரிசன கிருபையில் இருக்கிறவங்க செய்ய முடியும். தீர்க்க தரிசனம் வர என்ன? புத்தி ஆறுது பக்தி விருத்தி. தீர்க்க தரிசனம் வர என்ன பண்ணோம்? புத்தியை தரும், ஆறுதல் தரும், பக்தி விருத்தியை தரும், புத்தியை தரும். புத்தின்னு என்னது? பாக்குறோம். புத்தின்னு என்னது? அவங்க என்ன செய்யணும்னு சொல்றதுதான் புத்தி. அவன் புத்தியே அவனுக்கு சரியில்லை, என்னதான் அவன் மனம் கலங்கிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப சரியான ஒரு ஆலோசனை கொடுத்து இதை பண்ணுடா, இதை பண்ணுமா அப்படின்னு சொல்றதுதான் புத்திமதி. அதுதான் புத்திமதி. தப்பாசிதானா அது சரி செய்து சொல்றதுதான் புத்திமதி. அப்ப அந்த புத்திமதி என்கிறது ஒரு பிரதானமான ஒரு ஊழியம். எல்லாருமே நம்ம என்ன பண்ண ஆண்டவருடைய கேட்டு பெற்றுக்கிறோம். என்னை உடைச்சி போடுறவங்களா இல்லை, மூன்ற கட்டுகிறவங்களா எங்களை மாற்றுங்க, புத்தி சொல்கிறவர்களா எங்களை மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்கணும். இப்ப கணவனுக்கு புத்தி சொல்லலாம் மனைவி, மனைவிக்கு புத்தி சொல்லலாம் கணவன், பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லணும். தகப்பனுடைய போதும் தாயினுடைய புத்திமதின்னு சொல்லுது, வேதம் சொல்லுது. புத்திமதி என்பது ரொம்ப முக்கியமானது. இதை ஆண்டவர் ஒரு உதவி நிலை ஊழியமாக வைத்திருக்கிறார். இதுக்கு என்ன புத்தி சொல்றவங்க அவங்க வாழ்க்கையில நல்ல ஒரு முன்மாதிரியா இருக்கணும். எப்படி முன்மாதிரியா அவங்க இருக்க முடியும்னா அவங்க வாழ்க்கைக்குள்ள அந்த வசனங்களை அபியாசப்படுத்திருந்தாங்கன்னா அது கனி கொடுக்கும்.
அவங்களே கை கொள்ளாத ஒரு வசனத்தை எடுத்து வச்சுட்டு பேசலாம், அது கிரியே செய்யாது, அது வேஸ்ட். அந்த பிரசங்கமே என்னது வேஸ்ட். ஒரு மனுஷன் வந்து பைபிள் போல எஸ்ராவை பற்றி போடப்பட்டிருக்குது, தன் இருதயத்தை அவன் பக்குவப்படுத்தி இருந்தான். கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ந்து கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ந்து மாத்திரம் அல்ல, அந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்பதற்கு தன் இருதயத்தை அவன் பக்குவப்படுத்தி இருந்தான். இருதயத்தை அவன் என்ன பண்றாங்க பாருங்க, பக்குவப்படுத்தி இருந்தான். அப்படின்னா என்ன, அந்த வசனம் எடுத்து அவன் முதல்ல பயன்படுத்தி அந்த வசனத்துக்கு கீழ்ப்படுத்தி அந்த வசனத்தின்படி வாழ்ந்ததுனால அந்த அவன் போய் அந்த வசனத்தை மற்றவங்ககிட்ட போய் சொல்லும் போது அந்த ஒட்டுமொத்த இஸ்ரவேல் மக்களும் பாவ நிலையில அந்நிய ஸ்திரீகளை சேர்த்துக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, அவங்க எல்லாம் மனம் திரும்பி அதெல்லாம் தள்ளிவிட்டு என்ன பண்றாங்க, அவங்க கர்த்தர் பக்கமாய் அவங்க திரும்புறாங்க. இது எப்படி சாத்தியமாக்க முடியுது? தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்த அந்த எஸ்ரா போன்ற போதகனால் தான் அத்தனை ஜனங்களை கர்த்தர் பக்கம் கொண்டு வர முடியுது. அப்ப என்ன, அந்த போதிக்கிறவர்கள் என்ன பண்ணணும், தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருக்கணும். நாமளே பயன்படாத வசனத்தை, நாமளே பயன்படுத்தாத வசனத்தை நான் பயன்படுது வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன். என் வசனத்துக்கு நடுங்கணும், அவனை நான் என்ன பண்ண நோக்கி பார்ப்பேன். ஒரு மோகனை பற்றி சொன்னாங்க, வசனத்துக்கு நடுங்குவது, வசனத்துக்கு நடுங்குவது, வசனம் நோக்கி வருமானா, நாம படிக்கும் போது நமக்கே இந்த வசனம் பேசுமானா, இந்த வசனத்துக்கு நாம் நடுங்குவோம். அதான் வசனத்துக்கு நடுங்குகிறவன் நோக்கி பார்க்கிறார். நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் புறக்கணியா. வசனம் நம்ம நடுங்கணும், வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியும் போது அந்த வசனம் நம்மளை வாழ வைப்பது மாத்திரம் அல்ல, அந்த வசனத்தை மற்றவர்களுக்கு சொல்லும் போது அந்த வசனம் அவங்க வாழ்க்கையில கிரியை செய்யும். முதலாக பார்த்தோம், இந்த புத்தி சொல்கிறதான ஊழியத்தை பற்றி பார்த்தோம்.